இந்த ஞானம் எல்லாருக்கும் நிறைய படிப்பினையா எல்லாம் படிச்சிருப்போம், எல்லாம் பார்த்தோம். ஞானத்தில் ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று ஞானத்தை அடையிறது, இன்னொன்று பெறுறது. யார் அடைவா யார் பெறுவா அப்படின்னு. ஆனால் இது சரியான முறையில் மக்கள்கிட்ட புரிதல் இல்லை. ஒரு ஞானியால் மட்டும்தான் ஞானத்தை அடைய முடியும். சராசரி ஆளால் மனிதனால் ஞானத்தை அடைய முடியாது. ஞானி என்பவன் ஞானத்தை அடையக்கூடியவன், மனிதன் என்பவன் ஞானத்தை பெறக்கூடியவன். அடைந்தவர்களிடம் போய் பெறது, அதுக்கு பேர் தான் ஞான உபதேசம், ஞான செயல் அப்படிங்கிறதெல்லாம் அங்கிருந்து தான் துவக்கப்படுறது. அப்போ ஞானத்தை இறைவன் என்பவன் அவங்க ஒரு செக்ஷனில் அந்த செயலில் உள்ளவங்க ஞானத்தை அடைகிறாங்க. அடைகிறது அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த இறையோட இறையாக அந்த இறை அப்படிங்கிறது அவங்க அவதரித்து வந்திருக்கிறதுங்கிறது மனிதனா தோற்றத்தில் எல்லாம் இருந்துட்டு ஒரு நாள் அந்த அடையிறும் போது அவங்களோட முழு வடிவத்தை வெளிப்படுத்துறது. அது உலகத்துக்கு வெளிப்படுத்துறது இல்லை, அவங்களுக்கே வெளிப்படுறது. ராமகிருஷ்ணர் விவேகானந்திட்ட சொன்னது ஒன்று என்ன தெரிஞ்சிட்டேன்னா, நீ இந்த உடலில் தங்க மாட்டேன்னு சொன்னார்ல, அதோடைய முழு வடிவம் என்னன்னா, நீ ஞானத்தை அடைந்து விட்டேன்னா உன்னோட வேலை முடிஞ்சிடும், உன்னை யாருன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீ அந்த ரெகுலர் ஃபார்முலாவில் பணி செய்ய முடியாது. அதனால நீ என்ன பண்ணுவ, விடுபட்டுருவ. அதுதான் அதோடைய விஷயம். அப்ப ஞானத்தை அடையக்கூடியவர் விவேகானந்தர். ஞானத்தை பெறக்கூடியவர்களுக்கு, ஞானத்தை அடைந்தவர் என்ன பண்றாருன்னா, அந்த ஞானத்தை எடுத்துட்டு போறாரு, மற்றவங்களுக்கு விநியோகம் பண்றதுக்கு போறாரு. இதுதான் ராமலிங்க சுவாமிகளுடைய செயல். இதுதான் கடை விரித்தேன் கொள்வதற்கு யாரும் இல்லை என்று சொல்வதற்கு என்னன்னா, அடைந்துட்டேன், நான் அந்த அடைந்ததை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப பெறணும். நிறைய மனிதர்கள் என்னன்னா அடைய நினைக்கிறாங்க, கடவுளை அடைய முடியாது, பெறதான் முடியும். அது பெறதையும் சரியான ஞான உபதேசத்தை எந்த காலம் நேரம் அறிந்து செயல்படுறாங்களோ அவங்க கிட்ட போய் நிற்கணும். அப்பதான் அங்க பெறவும் முடியும். ஒரு முழுக்க ஆலயம் இருக்கும், ஒரு முழுக்க இறை போதனைகள், இறை சிந்தனைகள் இருக்கும். ஆனா எல்லா இடத்துலையும் ஞானத்தை பெற முடியாது. ஏன்னா இந்த உலகத்தில் எதையும் எப்பொழுதும் எப்படியும் பெற்றுவிடலாம். ஆனால் ஞானத்தை அடைவதோ ஞானத்தை பெறுவதோ அவ்வளவு சாமானியமாக முடியாது. நீ ஒரு முறைக்கு 1000 முறை இந்த நாட்டை ஆண்டரலாம். கடவுள் என்ன சொல்றாருன்னா, இந்த நாட்டை ஆள்வது ஒரு துச்சம், ஒரு சாதாரண வேலைப்பாது. இந்த நாட்டுக்கு நீ தலைவன் ஆகணும், ராஜாவாங்கிறது சாதாரண ஒரு வேலை. ஆனா அந்த ஞானி ஆகணுங்கிறது சாதாரண வேலை கிடையாது. ஏன்னா அதுக்கு உயிர் போய் உயிர் வரும், அப்படியாப்பட்ட வேலை. அதனாலதான் ஞானி ஆகுறதுனாவே ரொம்ப கடினமான ஒரு செயல். நம்ம வாழ்க்கையில பல பரிணாமங்களை கடந்திருக்கும். இப்ப என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து அந்த அடையிற தருணம் சாதாரணது இல்லை அப்படிங்கிறத பல்வேறுபட்ட ரூபத்துல அனுபவ ரீதியா நான் உணர்ந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப அடிப்படையா உணர்ந்திருக்கேன். அதனாலதான் இத்தனை உரைகள்லையும் இந்த சூழல்ல வேலை செய்யறவங்க அத்தனை பேர்த்தையும் நாம கிளியரா காட்டுறதுக்கோ கிளியரா சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த வான்வெளியிலேருந்து அந்த பேஸ் திறந்து யார் ரைட் பர்சனா வேலை செய்யறாங்க, யார் ரைட்டா பர்சனா இல்லை. ஒரே விஷயம்தான், மாயையும் கடவுளாக தான் தெரியும். புரியுதுங்களா? திருநள்ளாறுல இருக்கிற அங்க இருக்கிறார்ல தர்பார ஈஸ்வரர் இருக்கார்ல, இது உலகத்துக்கான சிவலிங்கம். கோயம்புத்தூர்ல இருக்கிற
அது என்ன லிங்கம்? அது இல்லை, அங்கே ஒருத்தர் பிரைவேட்டில் ஒருத்தர் வச்சிருக்காரு, அது என்ன லிங்கம்? அது உலகத்துக்கானது கிடையாது, அவருடைய தனி மனிதனுடைய எண்ணத்துக்கான லிங்கம் அது. புரியுதா? இது உலகத்துக்கான சிவலிங்கம், அது எண்ணத்துக்கான சிவலிங்கம். அதுக்கு என்ன பேரு? அது எண்ண லிங்கம்னு அதுக்கு பேரு. அதுக்கு பேரு ஆசை லிங்கம்னு பேரு. புரியுதுங்களா? அவ்வளவுதான் அதோடைய வடிவம். அதுதான் அதோட செயல் வடிவம். நம்ம தங்கம்லாம் எடுப்பாரு, அந்த மாதிரி சித்துக்கள்லாம் என்ன பண்ணி நிறைய பேர் பிரமிப்பா போய் பார்த்து, ஒரு பிரபலமான நடிகர் கூட நான் 5 முறை 6 முறை ட்ரை பண்ணேன் அவரை பார்க்க அப்படிங்கிற ஒரு செயல்லாம் எங்கேருந்து வரும்னா, இந்த சித்து பண்றவங்களை கண்டா ஒரு கியூரியாசிட்டி, பார்க்கணும், ஏதாவது ஒன்று பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா நிஜமான ஒருத்தன் சித்தர் ஆகணும்னு தான் நினைப்பான வஞ்ச சித்து பண்ணணும்னு நினைக்க மாட்டான். புரியுதுங்களா? சித்தர் ஆனாவே, சித்தருன்னா அது நிஜம், அது சித்தெல்லாம் பண்ண வேண்டியதில்லை, அது நிஜமாவே வாழ்றதுன்னு பேரு. சித்து பண்றது பேர் சித்தர் ஆக முடியாது. சித்து பண்ண யாரும் இந்தியாவில், வெளிப்படையா சொல்றேன், சேர்த்து சொல்றேன், சித்தரெல்லாம் ஆகல. புரியுதுங்களா? சித்தரெல்லாம் ஆக முடியாது. நாளைக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஆனிச்சுன்னா சித்தரெல்லாம் ஆக மாட்டீங்க, செத்து போவீங்க. இது உண்மை அடிப்படையில் நான் சொல்றேன். அதனால லட்சக்கணக்கான உங்க ஃபாலோவர்ஸ் வருவாங்க. நீங்க ஆப்பிள், கொய்யாப்பழம், பட்டுப்புடவை எது வேணாலும் கொடுக்கலாம், தங்கத்தை எடுத்து கொடுக்கலாம். ஆனா சித்தன் ஆக முடியாது, செத்து போவீங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல இருக்கிற அந்த மடத்துல அவங்க இதுலேருந்து வச்சிருக்கிற எவனும் முத்தி பெற முடியாது, சக்தியும் பெற முடியாது, செத்து தான் போவாங்க. முக்தியெல்லாம் அங்க யாரும் அடைய முடியாது. முக்தி அடையணும்னா பல யுகங்களாக தவம் செய்த ஒரு இடத்தை கண்டுபிடிச்சு அங்க ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்றான். புரியுதுங்களா? நான் எழுதப்பட்டிருக்க புத்தகத்துல பகிரங்கமா அந்த மலையை பற்றியும் அந்த இடத்த பத்தியும் எழுதியிருக்கிறேன். புரியுதுங்களா? அதுக்கு காரணம் என்னங்கிறதையும் விளக்கமா சொல்லியிருக்கிறேன். ஒரு ஞானிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, கண்டறிதல் அவசியம். அப்ப ஒருத்தர் எப்படி, முதல்ல எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு முதல் செக்ஷன் என்னன்னா, சரி எது தவறு எது அறிஞ்சாதான் அடுத்தது வேலை. சரியையும் தவறையும் அறிய தெரியலைன்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது. யாருக்கு எந்த வகுப்பு எடுத்தாலும் அது பிரயோஜனமற்றது. சரி தவறு அறிந்தரணும். அப்ப சரி தவறுனா நல்லது கெட்டது, நன்மை தீமை, பிறப்பு இறப்பு, கால சுழற்சி, நேரம், முன்னாடி வாழ்ந்துட்டு போன அந்த மகான்களுடைய, அந்த ஞானிகளுடைய யார் யாரு என்னென்ன செக்ஷன். உங்க அப்பா எப்படின்னு உங்களுக்கு தெரியும், உங்க தாத்தா எப்படின்னு தெரியும், உங்க அம்மா எப்படின்னு தெரியும். அந்த மாதிரி ஒரு ஞானியையும் அவங்க எழுதி வச்சிருக்க புத்தகத்தை படிச்சுட்டு சொல்றது இந்த குழந்தை கூட சொல்லும். ஆனா ஒரு ஞானி அப்படி சொல்லக்கூடாது. வரலாறை ஒப்பிக்க கூடாது. வரலாறை படிச்சுக்கிட்டு அங்க தேய்ச்சிக்கிட்டு கிடக்கூடாது, பெஞ்சு துடைக்க கூடாது. புரியுதுங்களா? அந்த வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது. அப்ப என்னன்னா, உண்மையாகவே நமக்கிட்டலாம் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒன்றும் கிடையாது நமக்குலாம். நீங்க நினைக்கிற மாதிரி ஊர்லாம் எதுவும் இல்லை. நிஜம் எது, கற்பனை எதுங்கிறத காட்டி கொடுக்கும். அதுதான் நம்மகிட்ட இருக்கிற பிளஸ், வேற எதுவும் கிடையாது. என்கிட்ட ஒரே ஒரு பிளஸ் என்ன இருக்குன்னா, எனக்கு நிஜமான பொருளை தெரியும், கற்பனையான பொருளை தெரியும். இதுக்கு நான் காரணம் கிடையாது, இதை மேலே உள்ளதை காட்டி. அதனாலதான் பல வகுப்புகள்லையும் நம்ம என்ன பேசியிருக்கிறோம், ராமகிருஷ்ணர், விவேகானந்தர், சாரதா, மகாவதர், பாபாவோட லாகிரி, யுக்தேஸ்வர் கிரி, யோகானந்தர்லாம் ஏன் பேசணும்? உங்களுக்கு நமக்கு ஏதாவது இருக்கா? அவங்கெல்லாம் இந்தி, நான் தமிழ். புரியுதா? இப்போ மொழி கூட வேற வேற விஷயத்துல இருக்கு. அப்ப அதை தாண்டி என்ன அப்படி இருக்குன்னா, ஹிந்தி தமிழ் அப்படிங்கிறது அங்க இல்லை.
என்ன வேலை செஞ்சுட்டு போயிருக்காங்கங்கிறத காட்டுறாங்க. அவங்கள மட்டும் கிடையாது, யாரெல்லாம் வேலை செஞ்சுருக்காங்களோ அதெல்லாம் காட்டுறாங்க. அதில் எது மிக சரியாக இருக்கோ அதை வகுப்பு எடுக்கும் போதோ அதை மேற்கோள் காட்டுறோம். அதை முன்னுதாரணமாக நம்ம மேற்கோள் சொல்கிறோம். அவ்வளோதான். அதை நம்ம வணங்குன்னு சொல்லலை, நினைவுபடுத்துகிறோம். நாளைக்கு நம்ம நிஜமாக கடைசி வரைக்கும் பணி செஞ்சுட்டு போயிட்டோம்னா யாரோ இன்னொருத்தர் வர்றாருல, அவர் நம்மளை மேற்கோள் காட்டலாம். அப்போ நம்ம நிஜமாக பணி செய்யலைன்னா அவர் நம்மளை வேற மாதிரி மேற்கோள் காட்ட வேண்டிய சூழல் தான் வரும். இதில் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. வேலை எப்படியோ, ஞானிங்கிறவனுக்கு என்னன்னா கம்ப்ளீட்டாக அவன்கிட்ட மறைக்க முடியாது, அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடும். மனிதனாக இருக்கிறவன்கிட்ட போய் மறைக்கலாம், ஞானிகிட்ட போய் எப்படி மறைக்க முடியும்? அவன்கிட்ட போய் மூடியெல்லாம் வைக்க முடியாது, புரியுதுங்களா? அவன்கிட்ட மூடுறதுக்கெல்லாம் அங்கே ஒன்றும் வேலை கிடையாது. அப்போ இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்களை நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் மாணவர்களுக்கே என்னன்னா ஞானத்தை அடைய முடியாது அப்படிங்கிறத உறுதியாக புரிஞ்சுக்கணும். ஞானத்தை பெறணும். அப்போ எங்கே பெறணும்? ஞானத்தை அடையிறதுக்காக இந்த காலத்தில் யாரையாவது ஒருத்தர் பிரபஞ்சத்தால் தோற்றி வைத்தா அவர்கிட்ட இருந்து தான் பெற முடியும், எல்லாத்துக்கிட்டேருந்து பெற முடியாது. ஏன் அப்படின்னா, இறைவன் என்பவன், ஞானம் என்பது விலை மதிக்க முடியாத பொக்கிஷம். அதை கண்ணாபுண்ணான்னு விநியோகம் பண்ண மாட்டான், புரியுதுங்களா? ஆசீர்வாதம் பண்ணுறது, உங்களை மகிழ வைக்கிறது, உங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்கறதெல்லாம் எது வேணாலும் செஞ்சிடலாம். 10 வீடு கொடுத்துடலாம், 10 கோடி கொடுத்துடலாம், என்ன செஞ்சிடலாம். ஆனால் ஞானம் கொடுக்க மாட்டான். அப்போ அதை விநியோகம் பண்ண முடியாது, ரொம்ப கண்டறிந்து தான் கொடுப்பாங்க, புரியுதுங்களா? நீங்கள் உதாரணத்துக்கு பாருங்க, விவேகானந்தர், ராமகிருஷ்ணர், அவங்க பரம்பரையில் எத்தனை பேர் இருக்காங்க, ஆனால் நட்சத்திரமாக ஜொலிச்சது யாரு? காரணம் என்ன? பெற்றது ஒன்று, அப்புறம் இந்த காலத்தில் ஸ்பெசிஃபிக்காக அவதரிக்கக்கூடியவங்க. இவங்க ஒரு அவதாரத்துக்குரியவங்க, ரெகுலர் ஃபார்முலாவில் இல்லை. அப்போ இவங்க வழியிலேருந்து பெற்றுக்கிட்டவங்க வேலை செய்யலாம், அடைந்தவங்களா இருக்க மாட்டாங்க. அவங்க எதை மேற்கோள் காட்டுறாங்க? இவர்கள் அடைந்தவர்கள், இவங்க அடுத்த தலைமுறை குரு பரம்பரைன்னு உருவாகிறது எது? பெறது. இதுதான் விஷயம். அப்போ அடைந்தவன் எப்படி இருப்பான்? நட்சத்திரமா இருப்பான். இப்போ இந்த மாதிரியான ஒரு உண்மை தத்துவம், உண்மை செயல் இருக்கு. அதனால தான் நிறைய ஆசிரமங்களையோ நிறைய செயல்களையோ நமக்கு இருந்தும் சமயங்களில் நிறைய பேர் அவங்க அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க மிஸ் ஆயிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம். அது அவங்களுக்கு அவங்க சில ஆன்மாக்கள் அதை கேட்காது, புரியுதுங்களா? எல்லாத்துக்குமே உங்களுக்கு இருக்கிற மாதிரி தியானத்துக்கு கூட ஒரு ஆயுள் காலம் இருக்கு, ஒரு மந்திரத்துக்கு கூட ஒரு ஆயுள் காலம் இருக்கு, ஒரு புத்தகத்துக்கு கூட ஒரு ஆயுள் காலம் இருக்கு, ஒரு மரத்துக்கு கூட ஆயுள் காலம் இருக்கு, ஒரு நதிக்கு கூட ஆயுள் காலம் இருக்கு, புரியுதா? அப்ப இதெல்லாம் எதுக்கு இருக்கு? அதே நதி தான், அந்த ஆயுள் முடிஞ்சிருச்சுன்னா அந்த நதியே வேற மாதிரி புதுப்பிக்கப்படும். இதுதான் அதோடைய செயல் வடிவம். அப்ப கலையவே என்ன சொல்றாங்க, கீதையிலேயே என்ன சொல்றாங்க, மகாவதர் பாபாவே என்ன சொல்றாரு, ரொம்ப தொன்மையான கலைங்க நாங்கள் தோற்றி வைத்திருக்கிற இந்த கிரியா யோகம். ஆனால் இது அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் கொடுத்தது, அதுக்கப்புறம் பதஞ்சலி, இயேசு அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 பேர்த்த அவர் வரிசையாக ஆதிசங்கரர் வரைக்கும் இதை நாங்கள் கொடுத்துருக்கிறத. அப்புறம் ரொம்ப நாள் இது மறைஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ திருப்பி லாகிரிட்ட கொடுத்துருக்குறோம். அது அந்த கலை அதோட நின்றுச்சு. இப்போன்னா அதோட ஆயுள் முடிஞ்சிருச்சு.
திருப்பி நான் அதை புதுப்பித்து அதுக்கு ஒரு பேர் வச்சு இந்த காலத்தில் கொடுக்குறோம் அப்படின்னு செயல்படுத்தி கொடுத்தாங்க. அப்போ அந்த குரு பரம்பரையில் கொஞ்ச நாள் வேலை செஞ்சாங்க. அப்போ யோகானந்துக்கு அப்புறம் அதுவே ஸ்லோ ப்ராசஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் நானும் பகிரங்கமாக சொல்கிறேன், அதுக்கப்புறம் அந்த கலை பெருசாக வேலை செய்யாது. ஏன்னா அதோடைய ஆயுள் காலம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? மகாவதர் பாபாவே மனித தோற்றத்தில் எடுத்தாருன்னா இத்தனை ஆண்டுகள் தான் இங்கே பணி செய்யாருன்னா அவருக்கு ஆயுள் காலம் தெரியும். அதுக்கு மேலே அவர் அந்த சரீரத்தையோ அந்த பேரையோ கலைக்கப்பட்ட ஆகணும்னா கலைக்கு தான் ஆகணும். இந்த பிரபஞ்சத்தோடைய செயல் அதுதான். நீ கலைக்கலைன்னா பிரபஞ்சமே கலைச்சிடும். அதுதான் தயங்காது. அதுதான் அதுக்குள்ள இருக்குது. நீ கலைத்தால் பிரபஞ்சத்தோட புள்ள, நானே கலைச்சிட்டேன்னா பிரபஞ்சத்துக்கு ஆப்போசிட். இப்போ நான் ஒரு விஷயத்தை உனக்கு கற்றுக் கொடுத்தேன், ஞானத்தை கொடுத்தேன், நீ அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாமல் பயன்படுத்திக்கிட்டு இருக்க. புரியுதா? இதுதான் விஷயம். அப்போ கிரியாவே என்ன ஆகுது? யோகானந்தருக்கு அப்புறம் அதோடைய செயல்பாடுகள் அந்த அவர் இருக்கும்போது இருந்த செயல்பாடு மாதிரி இருக்காது. நீ நான் சொல்றத கேட்கறதுக்கு காரணம் என்ன காரணம்? அதெல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாது. நீ உயிரோட இருக்கிற, அதனால கேட்குற. அந்த உயிர் போச்சுன்னா கேட்பியா? கேட்க மாட்ட. அதே மாதிரி தான் தியானத்துக்கு உயிர் இருக்கணும். உயிர் இல்லைன்னு வச்சுக்குவ, என்ன ஆகும்? ஒரு முடி கீழே விழுது, மேலே இருக்கு ஒரு உயிரோட இருக்கு, முடிக்க ஆயில் இருக்கு. ஒன்றுலேருந்து கீழே வந்துருச்சுன்னா அது ஆயில் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்? இதை வந்து என்ன வெளியில் வந்தால் மயிருன்னு சொல்கிறாங்க கையில் எடுத்தா. இது என் தலையில் இருக்குல்ல, என் தலையில் இல்லை, உன் தலையில் இருக்கிற வரைக்கும் அதுக்கு பேர் மயிர் இல்லை, முடி இல்லை, உயிர்னு பேர். உயிர் உற்பத்தி ஆகிற இடத்துல, உயிரோட அடர்த்தியாக வாழ்கிற இடத்துல, இறைவனே வாழ்கிற இடத்துல வாழ்கிறது அடர்த்தியாக எது வாழுது? இதுதான். அவங்கெல்லாம் ஒரு மோடை கட்டி ஒரு துளசியெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, ஒன்று வச்சு சுற்றுவாங்கல்ல, ஒரு பிருந்தாவனெல்லாம் சுற்றுவாங்கல்ல, அந்த மாதிரி நமக்கு துளசி செடியா எதுன்னா இதுதான். உள்ள இறைவன் இருக்கிறாரு, வெளியில் வந்து தோட்டம். இது தோட்டம், இது ஒரு தோட்டம். புரியுதா? இதை காடுன்னு சொல்லலாம், இதை மேகம்னு சொல்லலாம். ஆனால் வீணா பண்ணுவாங்க, இதை வந்து முடின்னு சொல்லிட்டு நீங்கள் சுற்றிட்டு தெரியுறீங்க. புரியுதா? இது முடி கிடையாது, இது தோட்டம், இது ஆகாயம், இது வந்து ஒரு பிருந்தாவனம், இது வந்து ஒரு துளசி செடி, ஒரு வில்வ மரம். ஏன்னா அது எங்க இருக்குன்னா இறைவன்கிட்ட இருக்கு, உயிர் வாகித்து இருக்கக்கூடிய இடத்துல இருக்கு. அது உதிர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க அதுக்கு என்ன மனிதனை போனதுக்கு அப்புறம் போனங்கிறீங்கல்ல, அந்த மாதிரி அதை முடி மயிறு என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். அதனாலதான் ஒரு யோகி இதை தொட மாட்டான். ஒரு ஞானி என்ன பண்றான்? ஏன் இது அவ்வளவு சாமானியமா இதை வளர்த்துக்கிட்டு அலையிறதுக்கு அவனுக்கு என்ன பைத்தியமா என்ன? தெரியும் அவனுக்கு எல்லாம். உயிரை வெட்டுவதற்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுக்கறது? நான் சலூன் கடைக்கு போன போது முதல் தடவை விட்டுட்டான். நான் சலூன் கடைக்கு போகும்போது எப்படின்னா, நான் ஊரை சுற்றிக்கிட்டு இருப்பேன், நகரங்களில் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்போ தாடி இதெல்லாம் முடியெல்லாம் வச்சுக்குவேன். பொண்டாட்டி புள்ளைய பார்க்கும்போது கொஞ்சம் வெட்டிக்கிட்டு அந்த ஊருக்குள்ளே போனால் கொஞ்சம் வேறு மாதிரி கட்டப்பை மாற்றிட்டு போவேன். ஏன்னா தாடியோடு இருந்தால் என் மாமியாவிலேருந்து ஊர்லேருந்து ஒரு மாதிரி நினைப்பாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், இதெல்லாம் எடுத்துகிட்டு போவேன். முதல் தடவை விட்டுட்டாங்க, இரண்டாவது தடவையும் விட்டுட்டாங்க, மூன்றாவது தடவை நான் வந்து வெட்ட போய் உட்காந்துருக்கேன். அப்போ எனக்குள்ளேருந்து ஒரு அசிரீதி கேட்டது, உயிரை வெட்டுறதுக்கு உனக்கு எவன்டா அதிகாரம் கொடுத்தான்? அது முடின்னு நினைச்சிட்டு உட்காந்துருக்க, அந்த உயிரை வெட்டுறதுக்கான அதிகாரத்தை உனக்கு எவன் கொடுத்தான்னு கேட்டுச்சு. சரி பரவாயில்ல, நீ வெட்டு, ஆனால் அதுக்கான பனிஷ்மெண்ட் என்னன்னா உன்னை வெட்டுறான் பாரு, அவன் செத்து போவான்.
அவன் சாவணுமான்னு கேட்டுச்சு. நீ அடுத்த வாட்டி நீ வெட்டினா எவன் உனக்கு வெட்டுறானா அவன் செத்து போவான். அணையிலிருந்து வெட்டுறது இல்லை நான். புரியுதுங்களா? இப்போ ஊர்ல எல்லாம் என்ன ஆகி பார்த்தீங்கன்னா, அந்த தாடி முடிய பார்த்துட்டு தான் அவங்க ஒரு கால்குலேஷன் போடுறாங்க. இதுக்குள்ள இருக்கிற ரகசியம் வெற்றவன் செத்து போயிடுவான்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல. அவ என்னன்னா, இது ஒரு புனிதமான ஒரு செயல், புனிதமான காரியம். இதை நிறைய யோகிகள் சன்னியாச பரம்பரையில ஏன் மொட்டை அடிக்கிறாங்க போறாங்கன்னா, அதுதான் உயிரை இறக்கி வைப்பது. சரணாகதி தத்துவம். விலை மதிக்க முடியாதது இந்த முடிதான். பெரியாரிஸ்ட் நிறைய பேர் சொன்னா, ஏன்டா உயிரை கொடுக்க வேண்டியதானா முடியை கொடுத்தாண்டா, ஏன்டா மயிறு உயிரை தாண்டா கொடுத்தோம். நாங்க மயிரை கொடுக்கலடா, உயிரை தான் கொடுத்தோம். உனக்கு அது தெரியல. நாங்க கொடுத்தது என்னன்னு. உயிரை கொடுப்பானா எவனாவது வளரும் தெரிஞ்சுதான் முடிய கொடுத்தான்னா, டே அதுதான்டா உலகத்திலே மதிக்க முடியாத, விலை மதிக்க முடியாத சரணாகதி இறைவன்கிட்ட கொடுக்கறது. இந்த இறை பரம்பரையில, சன்னியாச பரம்பரையில தியாகம்னு சொல்லக்கூடியதுல எதுனா, உலகத்திலே பெரிய தியாகம் எதுனா முடிய இறைவன்கிட்ட கொடுக்கறது. சாதாரண விஷயம் கிடையாது மொட்டை அடிக்கிறதுங்கிறது. புரியுதா? தந்தை போனோன்னா ஒருத்தன் மொட்டை அடிக்கிறான்ல, அவன் என்ன சொல்றான்? தந்தைக்காக தன் உயிரையே இறக்கி வைக்கிறான். சரணாகதி பண்றாங்க. அது சடங்கு சம்பிரதாயம் கிடையாது, அதுதான் சரணாகதி. அப்ப அந்த யோகி என்ன பண்றான்? சரணாகதிய ஒரு ஞானி என்ன பண்றான்? அந்த மாதிரி இல்லாம நீ வேற வடிவத்துல பண்ணிக்கலாம். அது தேவைப்படா நீ சரணாகதி அடையலாம், தேவையில்லாத போது வேண்டாம். சிங்கேரியில் இருக்கிற சாரதா சொன்னா, உன்னுடைய முடியை கொஞ்சம் கொடுப்பா அப்படின்னா. அது உயிர். சரணாகதியா நீ கொடு, உனக்கு ஒரு வேற ஒரு வேலை பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? கொஞ்சோண்டு அதை எடுத்து, மொத்தமாக கொடுக்காத, மொட்டையா அடிக்காத, கொஞ்சம் கொடு. சிங்கேரியில் இருக்கிற சாரதா. இதெல்லாம் எப்படி உணர முடியும் மற்றவங்களால்? தெருவுக்கு தெரு 10-20 சலூன் கடை இருக்கு. நீங்களாம் உங்கள் மண்டையை கொண்டு வெட்டி தள்ளிட்டு வர்றீங்க, கிளீனாக இருக்கிறீங்க, கிளீன் சேவ். புரியுதுங்களா? டிவியை திறந்தா உங்களுக்கு சேவிங் பண்ணிக்கிறதுக்கான மிஷின்லாம் உங்களுக்கு போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. எல்லாமே கிடைக்குது. ஆனால் அந்த இறை ரகசியங்கிறத நீங்கள் சாதாரண முடின்னு நினச்சி வெட்டி எறியறதுக்குள்ளே கடவுள் இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதுக்குள்ள விஷயம் இருக்குது. அதனால நாளைக்கெல்லாம் தாடி தம்பட்டையே அலையாதீங்க. தெரியாத வரைக்கும் வெட்டி எறிங்க. தெரிஞ்சதுக்கப்புறம் வெட்ட அவன் விட மாட்டான். புரியுதா? இறைவன் புறப்பட்டு விட்டான்னா அந்த இடத்த இறைவனே பாதுகாத்துருவான். அது வரைக்கும் நீ மனிதனா என்ன வேணாலும் பண்ணிக்க சொல்றான், நீ வாழ்ந்துக்கடா. ஒரு நாள் நான் புறப்படுவேன் அந்த இடத்துல, அதுக்கப்புறம் உன்னை வெட்ட விட மாட்டேன். அது வரைக்கும் நீ குதூகலமா பண்ணிக்க. இப்ப இதே மாதிரிதான் உயிர் இல்லாம ஒரு தியானம் இல்லை. உயிரற்ற தியானத்தை பண்ணி நீ என்ன பண்ண வர? பிரபஞ்ச செயலை கண்டுபிடிக்க முடியாது. இது தோற்றத்தை வச்சு, ஆள் கூட்டத்தை வச்சு கண்டுபிடிக்கிற வேலை கிடையாது. இது அதையும் தாண்டி ஒரு வேலை. என்ன ஏதுன்னு தெரியாது. புரியுதுங்களா? முருகன் குழந்தை தான் பாங்க, ஆனா அந்த குழந்தைகிட்ட போறதுதான் எல்லாரும் நடுங்குவாங்க. கொலை நடுங்குன்னு சொல்லுவாங்கல்ல, குழந்தை தான் அவன். அவன்கிட்ட கிட்ட போறதுக்கு நடுங்குவாங்க. ஏன்? அவன் குழந்தை இல்லை, அவன் மையமா இருக்கிறான். அவன்கிட்ட போக முடியாது. இந்த வாழை என்பவ குமரி தான், கண்ணியே கழியாம ஒரு குமரி தான். கிட்ட போக முடியாது எவனும். அவ யாரை கிட்ட அலோவ் பண்ணுவானா? ஞானம் பெற போறவனை மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. பாக்கி எவனையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அவ சந்திக்கவே மாட்டாங்க. புரியுதுங்களா? அவ சந்திக்கிறான்னா, ஞானமானா ஒருத்தன் மாற போறான்னா தான் அவ சந்திக்கலாம் மாட்டான், அவனோடய குடியிருப்பான். அதுக்கு உதாரணம் தான் ராமகிருஷ்ணருடைய செயல், இந்த வடிவம். நீங்க பார்த்தீங்க என் வாழ்க்கையிலையும் அவ நான் தான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், என்னை விட்டு ஒரு பெண்ணு போனதே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறேன். ராமகிருஷ்ணருக்கும் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வேறுபாடுகள் என்னன்னா, அவருக்கு எனி டைம் காலியா பார்த்துக்கிட்டே இருந்தாரு. எனி டைம் நம்ம ஒரு கேரக்டரை உருவமா பார்க்கறது இல்லை, ஆனா உருவம் இல்லாத ஒரு சூட்சமமா
ஒரு பாவாடை சட்டை போட்ட ஒரு பொண்ணு வந்து நம்மளை வழி நடத்திக்கிட்டே இருப்பாள், நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாள். அவளே சின்ன குழந்தை, புரியுதுங்களா? அவளே குழந்தை தான். ஆனால் அவள் என்ன தோளில் தூக்கிட்டு போவா. நானே மாடு மாதிரி வெயிட்டான ஆள், புரியுதா? நான் பல உரைகளில் சொல்லியிருக்கேன், என்னை தோளில் தூக்கி சுமந்தவள் அவள் தான். புரியுதா? சும்மா போய் நம்ம போய் பெற்ற முடியாது இல்லை. இப்போ நிறைய இடங்களில் மனித செயலில் தடுமாறிய போது, நிறைய இடங்களில் மடம் மாறிய போது, நிறைய இடங்களில் ஞானத்துக்கு குழப்படைஞ்ச போதெல்லாம் என்னை தெளிவுபடுத்தி விட்டவா அவள் தான். புரியுதுங்களா? அது ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப பிரில்லியண்டான வேலைகள்லாம் நமக்கு வந்து கற்றுக் கொடுத்து பார்க்க வச்சு ஒரு ஆசுவாசப்படுத்தி அமைதிப்படுத்தி, இந்த குழந்தை சாக்லேட் எடுத்தாந்து கொடுத்துச்சுல்ல, அந்த மாதிரி சமயத்தில் சாக்லேட் கொடுத்து, இப்போ எல்லாம் ஒன்றும் சக்தி வரல, அது வரல, நம்மலாம் பல நாள் ஃபீல் பண்ணியிருக்கோம். ஏன்டா இவங்கெல்லாம் இப்படி, இவங்கெல்லாம் பார்க்கும்போது ஞானத்தே பெறாமல் இப்படி இப்படி கத்திட்டு இருக்காங்க, இவங்களெல்லாம் ஏதாவது பண்ணணுன்டான்னு ஆக்ரோஷம் ஆயிடுவேன் சமயத்தில். அப்போல்லாம் இந்த மாதிரி ஆக்ரோஷம் எல்லாம் பட்டேன்னா நீ வந்து எதையும் பெற வேண்டியதை பெறறதுக்கு லேட் ஆயிரும். அது மாதிரி ஆக்ரோஷம் எல்லாம் படக்கூடாது, கோபம்லாம் படாது. அந்த சாக்லேட் எடுத்துட்டு தூங்கு, பார்த்துக்கலாம், அதுக்கான காலம் வரும். அதே மாதிரி அதை வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். நம்ம ஊர் லோக்கலில் இருக்கிற ரவுடி பாய்ஸ் மாதிரி நீ டீல் பண்ண முடியாது. ஞானத்தை ஞானம் மாதிரி தான் டீல் பண்ணணும். அதனால கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு பல நாட்கள் வந்து அந்த பக்குவப்படுத்தி அந்த நிதானத்தை கூட்டிட்டு போனது அந்த அந்த சக்தி. அப்போ ஒவ்வொரு தியானத்துக்கும், நம்ம கொடுக்குற தியானத்துக்கும் இந்த கால வரையறைன்றது. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, நாங்களே அதை கலைச்சி போட்டுருவோம் ஆட்டத்தை. புரியுதுங்களா? கிருஷ்ணன் என்ன சொன்னான்னா, கீதை போர் முடியலை, கிருஷ்ணனுங்கிற அலைவரிசையை கலைக்கிறேன்ட்டான். இது உங்களுக்கு எவனுக்காவது தெரியுமா? அவன் செத்து போயிட்டான்னு ஏன் சொன்னான்? வில் குத்திருச்சு, அங்கே ஒரு கதை எழுதி வச்சிருக்கான்ல, என்ன அதெல்லாம்? என் அலைவரிசை வராதுடா நம்ம இந்த உலகத்தில். வேற ஒருத்தன் வருவான், வேற பேரில் வருவான், நானே கூட வரலாம். ஆனால் நீ கிருஷ்ணன் ஒன்று சொல்லிட்டு இருக்கல, அவனை நீ பார்க்க முடியாது. அவனை பார்க்கணுன்னா அந்த உயர்ந்த ஞானியா இருக்கிறான்ல, அவன் வேணா காணலாம். ஒரு ரெகுலரா இந்த மக்களா இருக்கிறவன் பார்க்க முடியாது. புரியுதா? ராமாயணமும் இதுதான், மகாபாரமும் இதுதான். ஆனா எண்டு காடே இல்லாத ஒருத்தன் யாருன்னா சிவன் தான். அவன் அலைவரிசைக்கு எண்டே இல்லை. அவன் தான் எல்லாமாவும் இருக்கிறான், எல்லா தோற்றமும். ஆனா அவன் எல்லா காலத்திலையும் அவன் அலைவரிசைய குறிப்பிட்ட ஸ்டேஜுகள் அப்படியே வச்சுட்டு போட்டான். சில இடத்துல அவன் பணி செய்ய மாட்டான், அவன் பிள்ளைகளை பணி செய்ய வைப்பான். சில இடத்துல அவனுடைய பிரதிபலனை செய்ய வைப்பான், அவனுடைய பிம்பம்னு சொல்லுவாங்கல்ல, அவனுடைய அந்த செயலை செய்யும். சில இடத்துல அவனே களத்துல பணி செய்வான்.